புரட்சி கவிதாசன் சார், போலியான அதாவது ஆவணங்கள் நிறைய உள்ள இருக்கு, அதை சீர்திருத்த தான் இந்த 11 டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குமோ, அந்த டாக்குமெண்ட்ல எதுக்கு, ஏன் ஆதார் கேட்க மாட்டீங்க, ஓட்டர் ஐடி கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த போலியான டாக்குமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போலியான டாக்குமெண்ட்டை தடுக்க வேண்டியது யாருங்கிற ஒரு கேள்வி. தேர்தல் ஆணையத்துடைய பணி என்ன? இந்திய குடிமகன் இன்னார் அப்படிங்கிற முடிவு போட்டு தேர்தல் ஆணையம் கிடையாது உள்துறை அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் எப்படி இது முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது யார் பண்ண வேண்டும் அப்படிங்கிற. இப்போ வெளியாட்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தடுக்க வேண்டிய பணி யாருது? அப்போ இதெல்லாம் சரியா பண்ணாம ஒரு சரியான ஆவணங்கள் வச்சிருக்கவங்களே அச்சுறுத்த மாதிரி தானே இது இருக்கு. அப்போ இது தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை தான் அதிகப்படுத்துது அப்படின்றாங்க. அதாவது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தப்பட வேண்டுமா வேண்டாமா, முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டாண்ட் என்ன இதுல? பட் நீதிமன்றம் சொன்ன ஆவணங்கள் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா? இல்லங்க, நான் சொல்லிடுறேன், நான் பேசி முடிச்சிடறேன். அதாவது வாக்காளர் பட்டியல் உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா, முதல் விஷயம். சரி, அதுல வந்து ஒத்து வர சொல்லுங்க. வாக்காளர் சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொன்னானா அத மற்ற வித விஷயங்களை பேசுவோம். இல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதை பொறுத்து பேசுவோம். இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டாண்ட் பை இன் ஃபேவர் ஆஃப் கரெக்ஷன் அல்லது நான் கரெக்ஷனா, இதான் நான் கேட்கிறேன். ஒண்ணு. அடுத்து நம்ம அண்ணன் மதிவாணன் அவர்கள் பேசும்போது அவர் பெரிய தேர்தல் புலி மாதிரி பேசினாரு, ரொம்ப சவுண்டா ரொம்ப அடிச்சு பேசினாரு. சரவண பெருமாள் அண்ணா நான் பேச விடாம குறுக்கிட்டு. நான் கேட்கிறேன், அவர் எலெக்ஷன் நின்றுக்கீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. சார் நான் சொல்றேன், 6 தேர்தலில் நான் நின்றிருக்கிறேன், 6 தேர்தலாக பணியாற்றி இருக்கிறேன். அறிவு இருக்கா தகுதி இருக்கா கேட்கல. இல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல கவிதாசன் பேசுங்க, நீங்க பேசி முடிங்க, நான் பேசுறேன். நான் பேசி முடிச்சறேன். அத நீங்க பேசுங்க. பேசுறேன். 6 தேர்தல்ல நான் போட்டிட்டு இருக்கேங்க. 6 தேர்தல்ல சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா இருந்திருக்கேங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். மதிவாணன் எத்தனை தேர்தல்ல போட்டிட்டாரு, எத்தனை தேர்தல்ல சீஃப் ஏஜெண்டா இருந்தாருங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஐ நோ வெரி வெல். நான் சொல்றேங்க, அதாவது நான் இப்ப அண்மையில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா பூத் வலிமையாக்கும் பயணம் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நான் போன வாரம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பாராளுமன்றத்துல பணியாற்றினேன். இந்த வாரம் திருப்பூர் பாராளுமன்றத்துல பல்லடத்துல பணியாற்றினேன். சார், ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் பட்டியல்ல, ஒரு பூத்துக்கான வாக்காளர் பட்டியல்ல ஆவரேஜா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. சரி, நீங்க ஆவரேஜா 1000 பேர் இருப்பாங்க. ஒரு 1500 வரைக்கும் கூட போகலாம், 900, 600, 500 கூட வரலாம். ஆக ஒரு ஆவரேஜா 1000 வச்சுக்கோங்க. இந்த 1000த்துல சார் ஸ்டில் லவ், நான் நேத்துக்கு பார்த்து வந்தேன் சார், பல டபுள் என்ட்ரிய பார்த்தேன், நூற்றுக்கணக்கான இறந்தவர்களை பார்த்தேன். இறந்தவர்கள் ஸ்டில் அலைவ். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ராஜீவ் காந்தி இவ்வளவு போராடுறாருல, இறந்தவன் போட்டோ ஓட்டு போட்டிருக்கானா அப்படின்னு கண்டுபிடிங்க. நாங்களும் கண்டுபிடிக்கிறதா சொல்றோம். டபுள் என்ட்ரில இருக்கிறவன் 2 ஓட்டு போட்டிருக்கானு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா தடுக்கணுமா வேணாமா? அப்ப சார், இது வந்து எலெக்ஷன் கமிஷனுங்கிறது பிஜேபி உருவாக்குனது இல்ல. அதான் நான் சொல்றேன், பிஜேபி உருவாக்குனது வருது. இப்ப பிஜேபி உருவாக்குனதுதான். முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறம் வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து செலக்ட் பண்ண வேண்டியது. ஆனா இப்போ திருத்தம் கொண்டு வந்தது வந்து பிஜேபி தான். அதனால வந்து இது பிஜேபியோட தேர்தல் கமிஷன் தான் இது. சார் இருங்க சார், டபுள் என்ட்ரிங்கிறது பிஜேபி அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? இறந்தவர்கள் வாக்காளர் தேர்தல் ஆணையத்தையே கட்டமைச்சது பிஜேபி தானே. இப்போ சார் இல்ல நீங்க திரும்ப பேசாதீங்க சார். இல்ல கவிதாசன் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. கவிதாசன், இந்திய தேர்தல் ஆணையர் நியமன மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கிறதுக்கான ஒரு நிமிஷம் நியாயமான ஒரு காரணத்தை நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். அதான் இல்லங்க, இது வந்து எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில, அதாவது குயிக் டிசிஷன் அப்படிங்கிறது எங்களுடைய அடிப்படையான அணுகுமுறையில ஒண்ணு. விரைந்து முடிவெடுக்கணும், சரியா தவிர விரைந்து முடிவெடுக்கணும். நான் சொல்றேங்க. அதனால விரைந்து முடிவெடுப்பதற்கு நீங்க எப்போதுமே இந்த 3 பேரு 5 பேருன்னு இந்த ஒத்தப்படையில வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அப்பதான் வந்து கோரம் கிடைக்கும்.
அப்பதான் ஒரு ஒருமித்த முடிவு எடுக்க முடியும் ஓரம்னா வந்து அப்ப இதுவரையிலும் மூணு பேரும் வெவ்வேறு துறையில இருந்துங்க இருந்தது முதல்ல. எலெக்ஷன் கமிஷனை செலக்ட் பண்றதுக்கு வந்து சார் பேச விடுங்க சார். கவி புரட்சி கவிதாசன் லீடர் ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை புரட்சி கவிதாசன், நீங்க பேசுறத மக்கள் பொதுவெளியில பாக்குறாங்க, கரெக்டா பேசுங்க. சார் இல்ல இல்ல இப்ப வந்து மூன்று பேரு, ஒரு அஞ்சு மினிஸ்டர் பேரு. அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்னா யார் பக்கம் அதிகமான சப்போர்ட் இருக்கும் சொல்லுங்க. இல்ல நான் பொறுப்பா தாங்க பேசுறேன். பொது வழியில மக்கள் பாக்குறாங்கன்னு தான் பேசுறேன். அதுக்கு தான் நியாயமான பதில சொல்லுங்க. மக்கள் அப்புறம் சார் தமிழ்நாடு மக்கள் இல்ல சார் அந்த டீம்ல நீதிபதி இருந்தா விரைந்து முடிவெடுக்க முடியாதா என்ன? அப்ப இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது அந்த மாதிரி. இல்லங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து தகுதி இல்லாதன்னு சொல்றீங்களா? அந்த தேவைங்கிறதுனால இப்ப நீதிபதி வீட்டுல போய் 100 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்களே, அது என்ன பிரச்சனை? இப்ப நீதிபதிகள் எல்லாமே இந்திய தலைமை நீதிபதியை நியமிச்சீங்கல்ல சார். சார் நீங்க சந்திரசூட் வீட்டுக்கு போய் இல்ல சார் இருங்க மதிவானன் ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி பேசுறாருல, சந்திரசூட் வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடுறாருல, அது என்ன கணக்கு? நான் பேசி விடுறேன். அவர் சொல்லி முடிக்கிற அடுத்த நீங்க தான் பேசுறீங்க. நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நம்பர் 1, அதாவது இந்த நீதிபதி நியமன திருத்த சட்டத்திற்கு பிறகுதான், சாரி தேர்தல் ஆணையர் நியமன திருத்த சட்டத்திற்கு பிறகுதான் தவறு நடக்கிறது என்று சொல்ல வரீங்களா, இல்ல அதுக்கு முன்னே தவறே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? 1. அதுக்கு அடுத்தபடியா இந்த நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வந்துட்டு நீங்க வந்து முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு போடுவாங்க, 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கைன்னு போடுவாங்க. அதே மாதிரி நாங்க இந்த மாதிரி ஏஜென்ட்கள் உள்ள போய் பார்வையிடும் பொழுது 11 மணி நிலவரப்படி 12 மணி நிலவரப்படி அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம். சரி சரி. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதிய நேரத்துல மக்கள் வாக்களிக்க வர மாட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு 4 மணி 5 மணிக்கு வந்து டம்ப் ஆயிருவாங்க. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உயர்ந்த நோக்கங்களிலே ஒன்று. அதனால வாக்களிக்க வந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், டோக்கன் கொடுத்து நைட் 8 மணி வரைக்கும் போடுவாங்க. அப்ப 6 மணி வரைக்கும் உள்ள நிலவரத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. கேட்போம் சார், அதுக்கப்புறம் என்ன முடிக்க நேரம் கம்மியா, டைம் கம்மியா கேட்போம்.